विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஸ்லோகம் 16வது ஸ்லோகம். திருதராஷ்டிரருக்கும் சனத் சுஜாத்தியருக்கும் நடக்கக்கூடிய சம்பாத ரூபேன அமைக்கப்பட்டது. மகாபாரதத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதினார், பகவத்கீதைக்கு எழுதினார். சனத் சுஜாத்தியத்துக்கும் ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதினால இது ரொம்ப பிரசித்தியாக இருக்கக்கூடிய கிரந்தமாக இருக்கு. இதுல விதுரரானவர் திருதராஷ்டிரருக்கு மிருத்யுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இவர் மரண பயத்துல பீடிக்கப்பட்டு இருக்கார். என்ன வார் வருது, எல்லாரும் போயிடுவார்களே, நாமளும் போயிடுவோமே அப்படின்னு மரண பயம். இவருக்கு அந்த மரண பயத்திலிருந்து இவரை வெளியில கொண்டு வரணும்னு அவருடைய சொந்த தம்பி விதுரன் என்ன சொன்னார், அண்ணா நீங்க கவலையப்படாதீங்க, மிருத்யுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது வேதாந்தத்தின் படி அப்படின்னு சொன்னார். அப்படியா? அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்ல, எனக்கு மனசு திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாரு. நான் சொல்ல முடியாது, ஆனா நான் சொன்ன சனத் சுஜாத்தியர் நான் சொன்னா கேட்பார், அவரை நான் கூப்பிட்டு உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சார். அவருக்கு அப்ப 2 விதமான மிருத்யு இருக்கு. சம்சாரிகளுக்கு பயம் இருக்கிறதுனால மிருத்யுன்னு ஒண்ணு இருக்கு, வேதாந்திகளுக்கு மிருத்யுன்னு ஒண்ணு கிடையாது. அந்த மிருத்யுவை இவர்கள் தாண்டினவர்களாக இருக்கிறார்கள். அமிர்தத்துவம் தான் இவளுடைய நிலையாக இருக்கிறது வேதாந்திகளுக்கு. ஆகையினால 2 விதமாக நீ அந்த மிருத்யுவை புரிஞ்சுக்கணும். மிருத்யு அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு கொள். மிருத்யுன்னா என்ன தெரியுமா இல்லையா அப்படின்னார். பிரமாதம் அப்படின்னார். என்ன சார் பிரமாதம் அப்படின்னா? தமிழ்ல பிரமாதம்னா வேற அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல பிரமாதம்னா என்ன அர்த்தம்னா நிலை தவறியவர்கள், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதவர்கள், கேர்லெஸ்னஸ். இவளுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபமாக இருந்த போதிலும் அதை இவர்கள் கொள்ளாமல் எதையோ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஐய போய் ஆத்மான்னு நினைக்கிறார்களே, இதுதான் இந்த பிரமாதம் தான் மிருத்யு. அப்படின்னா என்ன புரியலையே? பிரமாதம்னா என்ன அப்படின்னா அஜ்ஞானம்ன்ற அர்த்தம். அஜ்ஞானத்தினாலதான் இவன் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நான் என்று நினைக்கிறான். இந்த அஜ்ஞானம் தான் காரணம் மிருத்யுக்கு. மிருத்யு அஜ்ஞானம்னா என்ன சார் அர்த்தம்னா சம்சாரம் அப்படின்னு அர்த்தம். சம்சாரம்னா என்ன அர்த்தம்? ஜனன மரண வியாபாரம் இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் சம்சாரம். இந்த ஜனன மரண சம்ஸ்காரத்திலிருந்து போகணுமேயானால் கர்மாவிலிருந்து மீளணும். கர்மா ரொம்ப கொடியதாக இருக்கிறதுனால நீங்க என்ன கர்மா புண்ணியமோ பாபமோ எது பண்ணாலும் அதை அனுபவிக்க வேண்டிய நெசசிட்டி வருகிறது. இந்த கர்மாவையே அனுபவித்துக் கொண்டிருந்தேயானால் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு இப்படியே போய்கொண்டே இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து மேலெழுந்து ஆத்ம ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. வேதாந்த வேத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை நீ அறிய வேண்டும். அந்த அறியக்கூடியவர்கள் தான் ஞானிகள். அந்த ஞானியினுடைய நிலையில பார்க்கும்போது அவர்கள் அமிர்தத்துவத்தை அடைந்தவர்கள். அதை படிக்கிறவர்கள் அமிர்தத்துவத்தை அடையக்கூடியவர்கள். அவர்களுக்கு மிருதம் மிருத்யு என்பதே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக வந்தார் இல்லையா. இப்போ போன ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் இந்த சரீரத்துல மிருத்யு அப்படின்னாரு. இதை இல்லையா, ஆனா ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவர்கள் இதை
புல்லுனால செய்யப்பட்ட புலி மாதிரி பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த பயம் என்பதே கிடையாது அந்த ஆத்ம ஞானிகளுக்கு அப்படின்னார். இப்போ இந்த திருதராஷ்டிரனுக்கு ஒரு ஆசம் வந்துச்சு. என்ன சார் அது? அப்படியா? அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா? மிருத்யுவை விநாசம் பண்ணக்கூடியதான உபாயம் என்ன அப்படின்னு அவர் மனதில் கேள்வி எழுந்தது. அத சனத் சுஜாத்தியர் கண்டுபிடிச்சு அதுக்கு பதில் சொல்லும் ரூபமாக 16வது ஸ்லோகத்தை எழுதினார். கேனதர்ஹி உபாயேன மிருத்யோஹோ விநாசஹா இது ஆக அப்படின்னு. அப்படின்னாக்க என்ன உபாயம் இருக்கு சார்? என்ன சாதனை இருக்கு இல்லையா? அந்த சாதனையினால இந்த மிருத்யுவை முழுக்க அழிக்கக்கூடியதான சாதனம் என்ன அப்படின்னு, சாதனம் கிம் அப்படின்னு ஒரு அவனுக்கு ஒரு ஆகாட்சை எழுமொழிய கேட்கிறவாளுக்கு. அதைக்காக வந்ததுதான் இந்த ஸ்லோகம். ஏவம் மிருத்யுஜாயமானம் விதித்வா ஞானினம் திஷ்டன்ன ந பிபேதி மிருத்யோஹ வினஷ்யதே விசயே தஸ்ய மிருத்யுர்முத்யோர்யதா விஷயம் பிராப்ய மர்த்யஹ அப்படின்னார். ஏவம் ஜாயமானம் மிருத்யும் விதித்வா அப்படின்னார். இப்படியாக, ஏவம் இப்படியாக இந்த குரோதம் முதலிய ரூபத்தினால வரக்கூடிய அந்த மிருத்யுவை அறிந்த பிறகு அப்படின்னார். ஏவம் அப்படின்னா என்ன? காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய ரூபேன நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த அரக்கர்கள், இவர்கள் தான் அஜ்ஞானத்துக்கு காரணம். இந்த அஜ்ஞானத்தின் காரணமாக அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, காமம், ஆசை, குரோதம், கோபம், லோபம், பேராசை, மோகம், எது ரைட்டு எது தெரியாதுன்னு இருக்கக்கூடிய பிரமித்ததான ஒரு மனநிலை. அது மாத்திரம் இல்ல, காம, குரோத, லோப, மோக, மதம், திமிரு, எனக்கு எல்லாம் தெரியும், இந்த பாடியில இருக்கக்கூடிய நான் எல்லாம் அறிந்தவன் அப்படின்ற ஒரு ஈகோ அவனுக்கு இருக்கு. அந்த தர்ப்பம், அந்த கர்வம், மதம் இல்லையா? அது மட்டுமில்ல, மத்சரம், பொறாமை அப்படின்னு இருக்கு. இந்த 6 தோஷங்கள் இருக்க காரணத்தினால இவனுக்கு மேல வர முடியாம, அந்த வேதாந்தத்துக்கு வர முடியாம, இது அவனை திரும்ப திரும்ப இந்த ஜனன மரண சம்சாரத்திலேயே உழல வைக்கிறது அப்படின்னு சொல்லி, இதிலிருந்து இல்லையா ஜாயமானம் பிரமாதார், இதிலிருந்து உண்டானதான இந்த அஜ்ஞானத்தினால இதுதான் மிருத்யுக்கு காரணம் என்பதை அவன் அறிந்த பிறகு, மிருத்யுன்னா என்ன அப்படின்னா ஜனன மரணாதி சர்வ அனர்த்த பீஜம். இந்த மிருத்யு என்பதுதான் நம்ம ஜனன மரணத்துக்கு காரணமாக அமையக்கூடிய பீஜமாக இருக்கக்கூடியவது அப்படின்னு இதை அறிந்த பிறகு, இப்ப அறிஞ்சுட்டா சார் அஜ்ஞானம் தான் காரணம், அந்த அஜ்ஞானத்தை போக்குவது எப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது. அஜ்ஞானம் எப்படி போகும்? அஜ்ஞானமானது பெருக்கினா போகுமா இல்லையா? ஹோஸ் பைப்ல தண்ணி அடிச்சா போகுமா? இருட்டானது. அஜ்ஞானத்தை போக்க வேண்டுமே ஆனால் அது பெருக்கினா இருட்டு போயிடுமா இல்லையா? இருட்ட என்ன ஓட்டையை அடைக்க முடியுமா? அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு தீக்குச்சி இல்லையா, தீபம் ஏத்தினீங்கன்னா அந்த அஜ்ஞானமானது போய்விடும். அதே மாதிரி இந்த காமக்ரோதாதி ரூபமாக இருக்கக்கூடிய, மிருத்யு ரூபமாக இருக்கக்கூடிய, பிரமாத ரூபமாக இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானம் எதனால போகும்? ஞானாக்னிதக்த கர்மாணி ஞானேன, ஞானத்தினால மட்டும்தான் போகும். ஞானேன திஷ்டன் ந பிபேதி மிருத்யோஹோ. இந்த வேதாந்திகள் அவர்கள் எப்பொழுதும் ஞானேன திஷ்டன், அந்த பிரம்ம ஞானத்தின் காரணமாக, பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, இந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிரம்மமாகவே ஆகி அதிலேயே திஷ்டன் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சொரூப ஸ்திதியிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். பிபேதி மிருத்யோஹோ,
அவர்களுக்கு இந்த மிருத்யு பயம் என்பதை பார்த்து கொஞ்சம் கூட அவர்களுக்கு பயமே இல்லை. பிபேதி, அவர்கள் இந்த சம்சாரத்தை கண்டு அஞ்சுவதே இல்லை. ஆத்ம ஞானம் வந்தவர்கள் அஜ்ஞானியாக இருக்கக்கூடிய அஜ்ஞானத்துக்கு காரணமான இந்த சம்சாரத்தை கண்டு ஒருபொழுதும் இந்த மிருத்யுவை கண்டு அவர்கள் பயப்படுவது இல்லை. வேதாந்திகளுக்கு மிருத்யு பயம் என்பதே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இதுக்கெல்லாம் காரணம், இந்த அஜ்ஞானத்துக்கு காரணம், மிருத்யுக்கு காரணம், அவித்யைக்கு காரணம் நான் இந்த பாடியில் இருக்கிறேன் எனக்கூடியதுதான். இந்த அஞ்ஞானம் உங்களுக்கு நீக்கப்பட்டு விட்டது, நீரே பிரம்மம் எனக்கூடிய அந்த ஞானமானது இவருக்கு வந்து விட்டதே. ஆனால் அந்த ஞானத்திலேயே அவர்கள் அறிந்த பிறகு அதிலேயே ரமிக்கிறார்கள். ஆத்மரதிகி ஆத்ம திருப்தா உத்தரே ஆத்மனா ஆத்மானம் ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவகி ஆத்மனா பந்துகு ஆத்மைவ ரிபுராத்மனஹா அப்படின்லாம் போன பாஷ்யத்துல பார்த்தோம் இல்லையா. இப்படி அறிந்து கொண்டவர்கள் அந்த ஸ்வரூப ஸ்திதியாக இருக்கக்கூடிய பிரம்ம நிலையிலேயே திஷ்டன்னு அதிலேயே பிரம்மனிஷ்டர்களாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒருபோதும் இந்த மிருத்யு பயம் என்பதே கிடையாது. மிருத்யோகோ ந பிபேதி, இந்த மிருத்யுவை பார்த்து அவர்கள் பயப்படுவது இல்லை. வினஷ்யதே விஷயே தஸ்ய, இந்த மிருத்யு அவர்களுக்கு இந்த மிருத்யுவானது இல்ல தஸ்ய ஞானினஹா விஷயே இல்லையா, ஞானிகளுக்கு இந்த விஷயமாக இருக்கக்கூடிய விஷய சுகத்திலிருந்து அவர்கள் வெளிவந்த காரணத்தினால உங்களை திரும்ப திரும்ப சம்சாரத்துல ஈடுபடக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த மிருத்யு அவர்களுக்கு விசேஷேன ஞாசமத்தை அடைகிறது. ஆகையினால யதா விஷயம் பிராப்ய மத்தியஹா, எப்படி மிருத்யோகோ விஷயம், இதை இந்த சம்சாரகதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி மிருத்யுவினால அழிகிறார்களோ அப்படி இவர்களுக்கு மிருத்யுஹு மிருத்யோஹோ அப்படின்னார். இவர்கள் இந்த மிருத்யுவை காலால் உதைத்தவர்கள் இல்லையா, இந்த மிருத்யுவையே அவர்கள் சாகரித்து விட்டார்கள். அவர்களுக்கு மிருத்யு என்பதே கிடையாது அப்படின்னு ஞானத்தினால இந்த மிருத்யுவை கொன்னவர்களாக ஆகிவிடுகிறார்கள். யமனுக்கு யமனாக இருக்கக்கூடியது இந்த பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காலனாக இருக்கக்கூடியதுதான் இந்த பிரம்ம ஞானம் அப்படின்னு 16வது ஸ்லோகத்துல சொன்னார். இதுக்கு ரொம்ப அழகான பாஷ்யம் பார்ப்போம். ஏவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஏவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படியாகன்னா எப்படியாக இல்லையா, இது வரைக்கும் பேசுறதெல்லாம் நமக்காக ஆச்சாரியால் அப்படி ஒரு தடவை சொல்லி புரிய வைக்கிறதா. குரோதாதி ரூபேன காம குரோத லோபமோக மதமாத்சரியாதி ரூபேன இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானமானது ஜாயமானம் பிரமாதாக்கியம், இதிலிருந்து உண்டாவதுதானே இந்த பிரமாதம். பிரமாதம்னா என்ன அர்த்தம்? சம்ஸ்கிருத பிரமாதம் இல்லையா, தன் நிலை குலைந்ததான ஒரு நிலை இல்லையா, உண்மையான நிலையிலிருந்து மாறுபட்டு பொய்யான நிலையை எனது என்று நினைக்கக்கூடிய கேர்லெஸ்னஸ்னால வந்ததான இந்த நிலைக்கு பேர் பிரமாதம் அப்படின்னு பேரு. அதுதான் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் எனக்கூடிய பிரமாதம் எனக்கூடிய மிருத்யு, இதுதான் மிருத்யு, இந்த அஜ்ஞானம் தான் மிருத்யு அப்படின்னாரு. பிரமாதாக்கியம் மிருத்யும். மிருத்யும்னா என்ன அப்படின்னு ஆச்சாரியாலே நமக்கு புரிய வைக்கிறார். அது என்ன அஜ்ஞானத்தினால வரக்கூடிய மிருத்யு அப்படின்னா ஜனன மரணாதி சர்வ அனர்த்த பீஜம். ஜனனம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு திருப்பி 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 இந்த விஷய சர்க்கிள்ல மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லையா, சர்வானு இது எல்லாவற்றுக்கும் அனர்த்தத்துக்கும் எல்லா விதமான அனர்த்தத்துக்கும் மிஸ்பார்ச்சூனுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பீஜம் என்ன? அஜ்ஞானம் பிரமாதம் என்று விதித்வா என்று அறிந்த பிறகு, விதித்வா வா பிரத்தியம் போட்ட அறிந்த பிறகு, விதித்வா இவன் என்ன பண்ணோம்? குரோதாதீன் பூத தாகியான் தோஷான் பரித்யஜ்ய, காம குரோத லோப மோக மதமாச்சரிய ரூபமாக இருக்கக்கூடியதெல்லாம் அஜ்ஞானிகளுடைய காரியம். அவர்கள் இந்த உலகத்துல வரணுன்றதுக்காக ஆசைப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், பேராசைப்படுகிறார்கள்
மோகத்தை அடைகிறார்கள் இல்லையா, மதத்தை அடைகிறார்கள், பொறாமையை அடைகிறார்கள். இப்படிப்பட்டவைகள் இந்த தோஷங்கள் எல்லாம் அவர்கள் வேதாந்தத்தின் வந்ததன் மூலமாக இதனுடைய நிலை என்ன எனக்கூடிய தோஷங்களை நன்றாக அறிந்து பூத தாகியான் ஜுவாலியான் எரிக்கிறதாக இருக்கக்கூடிய இந்த காமக்ரோதாதி ஊர்மிகள் தான் என்னுடைய டவுன்ஃபாலுக்கு காரணம் என்பதை அறிந்து இதுதான் என்னை எரித்து கொண்டிருக்கிறது அப்படின்றதை புரிந்து கொண்டு இந்த காமக்ரோதாதிகளை எல்லாம் விட வேண்டும். பரித்யஜ்ய, இது எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி அக்ரோதாதீன் சம்பிராப்திய, எது மேலையும் ஆசை வைத்தான சங்காத் சஞ்சாயத்தே காமஹா. இது இந்த அட்டாச்மெண்ட் தானே சார் காரணம், காமத்துக்கு காரணம். அந்த காமம் நிறைவேறவில்லை என்றால் காமாத் குரோதோபி ஜாயத்தே, குரோதமானது உண்டாகிறது. குரோதாத் பவதி சம்மோஹா, சம்மோஹாத் ஸ்மிருதி பிரம்சஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசஹா, புத்தி நாசாத் வினஷ்யதி. இப்படித்தானே மனிதன் இந்த காமத்தினால அழிகிறான் அப்படின்ற விஷயத்தை அறிந்ததுனால இவர்கள் அகாமாக, காமத்தை கொன்ற அகாமஹதஹாவாக ஆகிவிடுகிறது. காமத்தை கொன்றவர்களாகவும் குரோதத்தை கொன்றவர்களாகவும் அக்ரோதாதீன் சம்பாத்திய, இதை சம்பாதித்து வேதாந்த ஜன்ய ஞானத்தின் மூலமாக காமக்ரோதாதிகளை ஜெயித்து நாம் அகாமனாக இருக்க வேண்டும், அக்ரோதனாக இருக்க வேண்டும், லோபமற்று இருக்க வேண்டும், மோகமற்று இருக்க வேண்டும், மதமற்று இருக்க வேண்டும், மாத்சரியமற்று இருக்க வேண்டும் என்பதை இந்த நிலையை சம்பாதிக்கிறார்கள். வேதாந்தத்தின் படிக்க 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 அவர்களுக்கு இந்த ஷட் ஊர்மி எனக்கூடிய இருக்கிற இதிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். அப்படி தப்பித்து அந்த நான் அப்ப யாரு, நான் யார், நானே எங்கும் நிறைந்த பரமாத்மா எனக்கூடிய ஞானேன, இந்த ஞானத்தினால, அந்த ஞானம் எந்த நாலேஜ், சச்சிதானந்த ஸ்வரூபோயம் இல்லையா, ஆத்மா, இந்த ஆத்மாவானது ஸ்தூல சரீரம் அல்ல, பஞ்ச கோஷங்கள் அல்ல, அவஸ்தாத்திரயத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னார். அவர் யார் அப்படின்னு, சச்சிதானந்த ஸ்வரூபா சித் சதானந்த அத்விதீய பிரம்மாத்மனா, இப்படி ஏகமேவ அத்விதீயமாக இருக்கக்கூடிய சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் எப்பொழுதும் நித்தியமாகவும் அத்விதீயமாகவும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை ஆத்மனா திஷ்டன்னு, இந்த ஆத்மாவனால நானே பிரம்மம் என்பதை அறிந்த பிறகு அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுவான். பிரம்மத்தை அறிந்தால் அவன் பிரம்மமாக ஆகிவிடுவான். இது திஷ்டன், இப்படியே இருந்து கொண்டு பிபேதி மிருத்யோஹோ, இந்த மிருத்துவை பார்த்து அவன் ஒருபோதும் பயப்படுவதில்லை அப்படின்னு அருமையான ஒரு பாஷ்யம். இது சார் நீங்க சொல்ற ஸ்ருதி சொல்றதா? ததாச்ச ஸ்ருதிஹி, அப்பா இதுதான்பா ஸ்ருதியினுடைய வேதத்தினுடைய தாற்பயம். நான் சொல்றேன்னு நினைக்காது. ஸ்ருதி என்ன சொல்றது, ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் நபபியதி குதஸ்சனேதி அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. இந்த பிரம்மனுக்கு ஆனந்தம் தான் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஜனன மரணாதி சர்வ அனர்த்த பீஜமாக இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகளை எல்லாம் பரித்யஜ, இந்த இந்த அஜ்ஞானத்துக்கு காரணம் இது என்பது அறிந்த காரணத்தினால ந பிபேதி குதஸ்சன, எதிலிருந்தும் அவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது. அவங்களுக்கு பயம் எதிலிருந்தும் வருவதற்கு சான்ஸ் இல்லை. அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். என்ன மிஸ்அப் வந்தாலும் அதை கண்டு கலங்குகிறவர்கள் வேதாந்திகள் கிடையாது. அவர்களுடைய பார்வையே வேற. இந்த உலகத்துல 2 வகையான ஜீவராசிகள் தான் இருக்கு. ஒண்ணு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இன்னொன்னு வாழ்வை முடிக்கக்கூடியவர்கள். கதாசூன்னு அகதாசூன்னு, இறந்து மடிந்தவர்கள், இறக்க போகிறவர்கள் அப்படின்ற இந்த கேட்டகரி தான் அவளுக்கு தெரியும் இல்லையா. கதாசோன கதாசோம்ச்ச நானுசோசந்தி பண்டிதாக, பண்டிதர்களை பொறுத்த வரைக்கும் இல்லையா, சத்த பிணத்தை பார்த்து சாக போற பிணங்கள்
அழுவதை நினைத்தால் சிரிப்பாக இருக்கிறது அப்படின்னு பதறுகிறீர்கள் இல்லையா? இவர்கள் என்னையா இது பக்கத்துல உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கிறத பார்த்தா அவருக்கு சிரிப்பு வருது சித்தருக்கு. என்னையா ஒரு மனுஷன் போயிட்டான்னு எல்லாம் அழுதுன்னு இருக்காங்களேன்னா அஞ்ஞானியினுடைய பார்வையில ஐயோ பாசம் பந்தம் எல்லாம் இருக்கு, அவளுக்கு அதெல்லாம் கடந்த நிலை. அவர்கள் என்ன சொன்னார், அடப்பாடி நீ தான் நாளைக்கு சாக போற, அதை நினைக்க மாட்டியோ, அவளுக்கு போய் இப்ப அழுதுன்னு உட்கார்ந்துருக்கேன்றதை பார்த்தா சிரிப்பா இருக்குன்றார் அவரு. இப்படி பிரம்ம நிலையிலேயே இருந்து திட்டன்னு ந பிபேதி மிருத்யோ, அவர்களுக்கு அந்த மிருத்யுவிடம் இருந்த அக்காரணத்தினால் பயம் என்பதே கிடையாது இல்லையா? சரி, ந பிபேதி குதஸ்சன, எதிலிருந்தும் பயம் என்பதே கிடையாது. கஸ்மாத் புனகா ஞானேன திஷ்டன்ன பிபேதி மிருத்யோ இது. சரி, எப்படி சார் ஞானத்தில இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூட மிருத்யு பயம் இல்லைன்னு சொல்றல, எப்படி சார் அப்படின்னா சொல்றேங்க. தத்ர ஆஹ வினஷ்யதே விசயே தஸ்ய மிருத்யோர் மிருத்யோர் யதா விஷயம் பிராப்ய மத்யஹ அப்படின்னு ஸ்லோகம் சொல்றது. வினஷ்யதே தஸ்ய, தஸ்யன்னா யாரு, அந்த பண்டிதனுக்கு. ஞானினா விஷயே, ஞானிகளுடைய விஷயத்துல அவர்கள் எப்பொழுதுமே பரமாத்மனி சாட்சாத்கிரியமானே, அவர்கள் சதா சர்வ காலமும் அந்த பரமாத்ம நிலையிலேயே சாட்சாத்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களுக்கு அஜ்ஞானம் எனக்கூடிய மிருத்யு, பிரமாதாக்கியா அஜ்ஞான மிருத்யு, பிரமாதம் என சொல்லக்கூடிய அஜ்ஞானம் மிருத்யு, இவையெல்லாம் அவர்களுக்கு வினஷ்யத்தே, வினாசம் திருஷ்யத்தே, நன்கு அவர்களுக்கு அவர்களால பார்க்க முடிகிறது. என்னடா இந்த அசட்டுத்தனெல்லாம் போயிடுதுன்றது சரியாக உணர முடிகிறது. வேதாந்தத்துக்கு வந்தவர்களால இதை உணரக்கூடியதான நிலை ஏற்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய யதா மிருத்யோஹோ விஷயம் சம்சாரம் ஆகதா மிருத்யுனா அபிபூதா, இப்படி மிருத்யுவனால சம்சார சாகரத்துக்குள்ள வந்து மாட்டிக்கொண்ட இவர்கள் மிருத்யுவனால அபிபூதா, இந்த மிருத்யுவனால பீடிக்கப்பட்டவர்களாக அஞ்ஞான நிலையில இருந்து கொண்டிருந்த அவர்களுக்கு நஷ்டஹா பவதி விநாசஹா பவதி, எது மர்த்தியஹா, இந்த மரணம் என்பது அவர்களை விநாசம் அடைந்து விட்டது. ஏவம் ஆத்மவேதினா, இப்படியாக இந்த ஆத்மாவை அறிந்தவர்கள், பிரம்மத்தை அறிந்த பிரம்மவேதினா ஆத்மவேதினா, ஆத்மைவ பிரம்மா இது வேதினா, அப்படி புரிஞ்சுக்கணும். ஆத்மவேதினாலும் பிரம்மவேதினா, ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்று அறிந்தவர்கள் விஷயம் ஆகதா அஜ்ஞான மிருத்யு நட்டஹா பவதி, இந்த விஷயத்தினாலேயும் அஜ்ஞானத்தினாலேயும் வரக்கூடிய இந்த மிருத்யுவானது அவர்களுக்கு நஷ்டஹா பவதி, அது அவளுக்கு நெருங்குவதில்லை, அவளுக்கு அது நாசம் அடைந்து விட்டது. அதைத்தான் நாம மகோததி அப்படின்னு ஒரு கிரந்தம், அந்த நாம மகோததி எனக்கூடிய கிரந்தத்துல சொல்லிருக்கு. ஞான சம்ஸ்தான சத்பாவஹா ஞான அக்னி ஞான வஜ்ரபிருத்து, இந்த ஞானத்திலேயே சம்ஸ்தானம், சம்ஸ்தானம்னு என்ன அர்த்தம், ஒண்ணு ஸ்தாபனமாயிருக்கு, அதிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். பிரம்ம ஜானம் வந்தது, அந்த பிரம்ம ஜான நிலையிலேயே சம்ஸ்தானமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்பாவத்தோட இருக்கக்கூடிய அந்த ஞானிகளுக்கு என்னாச்சுன்னு ஞானாக்னி, ஞானத்தினால இருக்கக்கூடிய அக்னி, அதனால இந்த அஜ்ஞானமானது போகிவிட்டது. காமக்ரோதாதி அஜ்ஞானம் எனக்கூடிய இருட்டு, தீபம் எனக்கூடிய அந்த வித்வத்வம் ஞானத்தினால ஆத்ம ஞானத்தினால அறவே நீக்கப்பட்டு விட்டது. ஆகையினால ஞானாக்னியினால நீக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, ஞானம் என்ற வஜ்ராயுதத்தை கையில் ஞானா சிதக்த கர்மாதி இல்லையா, ஞானம் எனக்கூடிய கத்தியினால இதையெல்லாம் இந்த அஜ்ஞானத்தை வெட்டி விட்டார்கள் சொல்றத. ஞானம் என்ற வஜ்ராயுதத்தினால இந்த அஜ்ஞானத்தை முழுவதுமாக போக்கடித்து விட்டவர்கள். அவர்களுக்கு என்ன பேரு, மிருத்யுஹந்தா இதி விக்யாதா, மிருத்யுவை கொன்னவர்கள் என்று பெயர். மிருத்யோஹோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, காலகாலனாக இருக்கக்கூடியவர்கள். காலனையே சஹா புருஷஹா மிருத்யுஹந்தா இது வியாக்கியாதா, அந்த புருஷனுக்கு சாவை கொன்றவன், யமனை தைச்சவன் அப்படின்னு பேருப்பா.
அவன்தான் சகா வீரஹா, உண்மையான தீரன். வீரன் யாரு? இந்த வேதாந்தி தான் வீரன். இந்த மிருத்யுவை சாகரிக்கக்கூடிய அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் தான் தீரன். வீரன் என்ற சொல்லெல்லாம் வேதாந்தத்துல கஷ்டித் தீரஹா ஆத்மானம் ஐக்கியது ஆவருத்த சக்ஷு அமிர்தத்துவம் இச்சன்னு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வீராள், தீராள்னா வேதாந்தத்துல என்ன அர்த்தம்? சம்சாரத்தை கொண்டவர்கள். சஹா வீரஹா, அவர்களுக்கு வீத மத்சரஹா விகத மத்சரஹா, எந்த ஒரு மத்சரமும் எந்த ஒரு பொறாமையும் அவர்களுக்கு தனக்கு சமானமாக அவர்கள் வந்து விடுவீர்களார்களே அப்படின்ற ஒரு பொறாமை. இவ்வளவு காலம் அஞ்ஞான நிலையில இருந்தவர்கள் நமக்கு சமானமாக எல்லாரும் அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் எனக்கூடிய எண்ணம் வந்து விடுகிறது. நான் அறிந்த இந்த இன்பத்தை அனைவரும் பருக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லாரும் பிரம்ம ஞானத்துக்கு வரணும், எல்லாரும் வேதாந்திகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்பொழுதுதான் இந்த உலகத்துல ஒழுக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு விகதமத்சரகாக இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் தான் வீரர்கள். அவர்களை தான் மிருத்யுஹந்தா, மிருத்யுவை கொன்னவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஞான நிலையிலேயே இருக்கிற காலத்தினால ஞான சம்ஸ்தான சத்பாவா ஞானாக்னி, அவர்கள் கையில இருக்கக்கூடிய ஞானாக்னி, அதுல இந்த கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, இது ரெண்டும் கொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இவர்களுக்கு ஆகாமி கர்மா இல்ல. அதனால கர்மாணி பஸ்மசாத் குருத்தை, எல்லா கர்மாவும் இவர்களுக்கு பஸ்மமாக விடுகிறது அந்த ஞான அக்னியினால. அது மட்டும் அல்லது அவர்கள் ஞானம் எனக்கூடிய வஜ்ராயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வஜ்ராயத்தினால கொல்ல முடியாதது இந்த லோகத்துல எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரமாதம் எனக்கூடிய, அஜ்ஞானம் எனக்கூடிய, மிருத்யு எனக்கூடியதையும் அவர் அழித்து விட்டார், கொன்று விட்டார். ஆகையினால இவருக்கு மிருத்யுஹந்தான்னு பேரு. இந்த ஞானிக்கு என்ன பேரு? பிரம்ம சம்ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மிருத்யுஹந்தா இது விக்கியாதா விசேஷேன கியாதி, இவர்களுக்கு ஒரு விசேஷமான பெயர் மிருத்யுஹந்தா. அவர்கள்தான் வீரகா, சஹா வீரகா, அவர்களுக்கு எந்தவித பொறாமையும் கிடையாது. வீத மத்சரகா விகத மத்சரகா, எல்லாரும் தனக்கு வரணும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு 16வது ஸ்லோகம் இல்லையா. ஷோடச ஸ்லோகா சொல்லிட்டேன். 16வது ஸ்லோகம். ஏவம் மிருத்யும் ஜாயமானம் விதித்வா ஞானேன திஷ்டன் ந பிபேதி மிருத்யோஹ வினஷ்யதே விஷயே தஸ்ய மிருத்யோர்மிருத்யோர்யதா விஷயம் பிராப்ய மத்யஹ அப்படின்னு சொல்லி அழகாக பண்ணோம். அடுத்தது 17வது ஸ்லோகம். 17வது ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு உபோத்காதம் ஆச்சாரியர் எழுதியிருக்காரு. ஏவம் தாவத்து, இதுவரைக்கும் இல்லையா. நாம அப்படி வேதாந்தம் கேட்டுட்டே இருக்கிறதுனால எந்த ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம்ன்றத முடிஞ்சிருவோம் இல்லையா, மறந்துடுவோம். அது ஆச்சாரியாளுக்கு நம்ம அந்த மாதிரி மறக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆசை. அதனால நமக்கு ஞாபகப்படுத்த 9வது ஸ்லோகத்துல கர்மோதயே கர்ம பலானுராகாஹ தத்ரானுயாந்தி நரந்தி மிருத்னதரந்தி மிருத்யும் அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பிக்காம அந்த 9ல இருந்து இந்த மிருத்யு விஷயங்கள் தான் நம்ம பேசிட்டே வந்தோம். எது வரைக்கும்? வினஷ்யதே விஷயே தஸ்ய மிருத்யோர்யதா விஷயம் பிராப்ய மத்யஹா அப்படின்னு ஞானேன திஷ்டன் பிபேதி மிருத்யோஹோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 16வது ஸ்லோகம் வரைக்கும் 9, 10, 11, 12, 13, 15, 16 இப்படி இந்த 8 ஸ்லோகங்கள்ல ஞானஸ்யேவ மோட்ச சாதனத்துவம் அபிஹிதம். ஞானத்தினா மோட்சத்துக்கு சாதனம், வேற கர்மா சாதனமாக ஆகவே ஆகாது. ஞானதா தேவத்து கைவல்யம் நிச்சாயத்தம் மிருத்யு முகாத் முச்சதே மிருத்யோ சமிருத்திமாப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி அப்படின்னு சொல்லி இங்க இதெல்லாம் யாரு மிருத்யுவைனா திருப்பி திருப்பி மிருத்யு வசமாகிறோம். மிருத்யுவை இயக்கணுமேனால் இல்லையா, அந்த ஞானத்தை அடைவதுதான் மோட்சத்தை ஜெயிப்பதற்கான வழி. ஞானத்தினால மட்டுமே, ஞானஸ்யேவ மோட்ச சாதனம், மோட்சத்துக்கு சாதனம் இந்த ஞானம் தான் அப்படின்னு அபிஹிதம் என்று இந்த 8 ஸ்லோகத்துல அழகாக எடுத்துரைத்தார். சொன்ன பிறகு தத்ர இந்த இடத்துல சோதயதி திருதராஷ்டிரா, திருதராஷ்டிரனுக்கு ஒரு சந்தேகமானது வந்துவிட்டது இல்லையா.
என்ன சந்தேகம் அப்படின்னாக்க இல்லையா, யாவான்யேவ ஆகுஹு இஜ்ஜயா சாது லோகான் த்விஜாதீனாம் புண்ணியதமான் சனாதனான் தேஷாம் பரார்த்தம் கதயந்தீஹ வேதாஹ ஏதத் வித்வான் நைதி கதம் நு கர்ம. என்ன சார் சொல்றீங்க? எல்லா பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூதன் இப்படிப்பட்ட வர்ணாசிரமங்கள்லாம் எதற்காக விதிக்கப்பட்டது? கர்மாவுக்கான கர்மசகாதன கர்மாவுக்காகத்தானே விதிக்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் அந்த கர்மாவை பண்ணித்தானே ஆகணும். இப்படி இந்த மிருத்யுவை ஜெயிப்பதற்காகத்தானே இந்த தீட்சிதர்கள் எல்லாம் வேத விகிதமான கர்மாக்கள் இல்லையா, ஸ்மார்த்த கர்மாக்கள், கணபதி ஹோமம் இல்லையா, நவகிரக ஹோமம், சண்டி ஹோமம், சுதர்சன ஹோமம், இதெல்லாம் எதற்காக பண்ணுகிறார்கள்? புண்ணிய லோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தானே சார் எல்லாரும் பண்றாங்க இல்லையா? நீங்க என்ன சொல்ற? இதெல்லாத்தையும் விட்டுட்டு, கர்மாவை விட்டு மோட்சம் ஒண்ணுதான் வழி, ஞானம் ஒண்ணுதான் வழி அப்படின்னுறீங்களே. அப்படின்னாக்க இப்படி பண்ணக்கூடியவர்களுக்கும் மோட்சம் சித்திக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றனவே இல்லையா? வேதத்துல நமக்கு பார்த்தான்னாக்கா என்ன தெரியாது? உனக்கு இந்த காரியங்கள்லாம் பண்ண வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார், மோட்ச புருஷார்த்தத்தை அடைவாய் அப்படின்னு சொல்றத, இப்படித்தான் வாழ்க்கையில உயிர்விக்க வேண்டும், இந்த லோகத்திலிருந்து அந்த லோகம் போவதுதான் மோட்சம் அப்படின்னு எல்லாம் சொல்றத, இப்படிப்பட்டு இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வித்வான் நைதி கதம்னு கர்மா அப்படி இருக்கும் பொழுது வேதத்தை படித்ததான இந்த வேதாந்திகளும் இந்த ஞானிகளுக்கெல்லாம் ஏன் கர்மா உள்ள வரமாட்டேன் என்கிறார்கள்னு புரியலையே. அவர்களுக்கும் தானே கர்மா இருக்கு. அவர்கள் ஏன் கர்மாவை விடணும் என்று நினைக்கிறார்கள், ஞானத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட் தானே இது. அந்த டவுட் வந்துருச்சு அவருக்கு. யாவான் ஏவ ஆகுஹு இஜ்ஜயா சாது லோகான். சார் இது பாருங்க, த்விஜாதீனாம் புண்ணியதமான் சனாதனான் அப்படின்னார். த்விஜாதீனாம் பிராமணாதீனாம் வர்ணானாம் இல்லையா, பிராமணன், சத்திரியன், வைஷ்யன் இவர்களுக்கெல்லாம் என்ன பேரு? த்விஜாதி அப்படின்னு பேரு. அப்படின்னா இவர்கள்லாம் இருமுறை பிறக்கிற காலம் த்விஜாதி. இவர்கள்லாம் 2 தடவை ஜாத்தம். எப்படி அப்படின்னாக்க, பிறக்கும் பொழுது பிறந்தார்கள் அம்மா வயிற்றுல இருந்து, அது ஒரு பிறப்பு. அப்புறம் உபநயன சம்ஸ்காரமானது ஏற்படுகிறது. அதனால இவர்களுக்கு 2வது பிறவியானது ஏற்படுகிறது இல்லையா? உலகத்துல நிறைய பேருக்கு இந்த 2 பிறவி இருக்கு. இந்த பசு பட்சிகள்லாம் த்விஜாதி தான். 2 தடவை முட்டையா பிறக்கிறது, அதுக்கப்புறம் குஞ்சா பிறக்கிறது, 2 தடவை பிறக்கிறது. இந்த பல்லு இல்லையா, 8 வயசு ஆச்சுன்னாக்க எல்லா பல்லும் கீழே விழுகிறது, திருப்பி எல்லாம் முளைக்கிறது. இதெல்லாம் த்விஜாதிகள் அப்படின்னு பேரு. ஆனா இங்க என்ன சொல்றார்? த்விஜாதிகள் இஜ்ஜயா அப்படின்னார். இஜ்ஜயா அப்படின்னா யஜ்ஞாதி துவாரா, யஜ்ஞத்தின் மூலமாக. இந்த இஜ்யம், இஷ்டி இப்படி எல்லாம் வைதிக கர்மாலாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கும்? இந்த உபநயனம் போட்ட பிராமணனாக இருக்கக்கூடிய இவர்களுக்குத்தான் வேதே அதிகாரா. வேதத்துல அதிகாரம் இருந்தாதான் ஸ்ரௌத கர்மா பண்ண முடியும். ஸ்ரௌத கர்மாவுடைய பார்த்து தான் இஷ்டி, சோமன், பசு எல்லாம். அப்ப இஜ்ஜயா இந்த இஷ்டியினால இல்லையா, த்விஜாதீனாம் இந்த பிராமணாதீனாம் வர்ணானாம் இஜ்ஜயா யான் யான் புண்ணியதமானே சனாதனான். எந்த புண்ணிய லோகங்கள், புண்ணியத்தினால அடையக்கூடிய லோகங்கள், சனாதனமான அந்த லோகங்கள், சொர்க்காதி லோகங்கள் இன்னைக்கு நேத்தியா வந்து சனாதனமா இருக்கு. மேல போரலோகம், சுவர்லோகம், மகாலோகம், தபோலோகம், ஜனோலோகம் இல்லையா, எல்லாம் இருக்கிறது மேல. இன்னும் சாஸ்திரத்துக்குள்ள போனோம்னாக்கா அக்னி லோகம், வாயு லோகம், வருண லோகம், மின்னல் லோகம் அப்படி எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி மேல பிரம்மலோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதைத்தான் சில பேர் வைகுண்டம், கைலாசம், ஸ்ரீபுரம், கோலோகம் அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட லோகங்கள் இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதானே இந்த வித்வான் வேதம் படித்தவர்கள்லாம் வைகுண்ட பிராப்தியின் பொருட்டு தானே எல்லாம் பண்ணுகிறார்கள்.
கைலாசத்தை அடைய வேண்டும் என்பதுதானே அவருடைய குறிக்கோளாக இருக்கு. உபாசகர்கள் எல்லாம் பிரம்மலோகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தானே உபாசனை பண்ணுகிறார்கள் இல்லையா? துவைத்திகள் எல்லாம் கோலோகத்துக்கு போய் கிருஷ்ணரோட இருக்கணும்ன்றதுக்காக தானே அவர்கள் பண்ணுகிறார்கள். இப்படின்ற புண்ணியதமானு சனாதனானு யாவானே சாதுலோகான், எந்தெந்த சாதுலோகங்கள் இருக்கிறதோ யாவத்தா யானேவ ஆகுகு இஜ்ஜயா அப்படின்னு சொல்ல போறார். எந்த லோகங்கள் எல்லாம் சாது லோகங்கள்லாம் இருக்க இதெல்லாம் அதன் மூலமாக தானே பவதி அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். யாவானு ஆகுகு இஜ்ஜயா சாது லோகான் திரிஜாதீனாம் புண்ணியதமான் சனாதனான் பவதி இல்லையா? இப்படித்தானே சார் சனாதனமான லோகத்தை கர்மாவின் மூலமாக நீங்க பண்ணணும். நீங்க இந்த கர்மாவை பந்த ஹேத்துன்னு சொல்றீங்க, அது ஆக்சுவலா முக்தி ஹேத்து சார். முக்தியை கொடுக்கக்கூடியது தானே இந்த கர்மா. இப்படி இருக்கும் பொழுது தேஷாம் பரார்த்தம் கதையன்னு கதையந்தி இக வேதாகா. நீங்க சொல்றதோ நான் சொல்றதோ முக்கியம் இல்ல சார். வேதாகா இக நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இகலோகத்தில் நாம படிக்கக்கூடிய வேதங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லி தருது? தேஷாம் பரார்த்தம், இப்படி யார் ஒருவன் புண்ணியம் செய்து துஜாத்தியில் இருக்கக்கூடியவன் இந்த இஜ்ஜை மூலமாக புண்ணியத்தை சம்பாதிக்கிறார்களோ அந்த புண்ணியத்தை சம்பாதிப்பதற்காக அவர்கள் சொர்க்கலோகத்தை அடைகிறார்கள். அதுதான் பரார்த்தம், பரபுருஷார்த்தம். பரார்த்தம்னா பரபுருஷார்த்தம். இப்படி வேதாகா தேஷாம், இப்படி கர்மாவை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பரார்த்தம் மோட்ச சாதனம் என்று கதையந்தி இக. இங்கே நீங்க பார்க்கவில்லையா? எல்லா வேதமும் அப்படிதானே சொல்றது. செய்கள் பஜனை பண்ணுங்க, பக்தி பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க, தியாகங்கள்லாம் பண்ணுங்க, நல்ல ஹோமங்கள்லாம் பண்ணுங்க, தியாகங்கள்லாம் பண்ணுவீங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம், நிச்சயமான மோட்சமானது உங்களுக்கு கிடைக்கும். இப்படித்தானே எல்லாம் கூறுகிறார்கள். நீங்கள் மாத்திரம் மோட்சத்துக்கு தனி, இதெல்லாம் அனித்தியமான லோகம், சீனே புண்ணிய மத்திய லோகம் நிஷந்தி, இதெல்லாம் வேதாந்திகள் சொல்லுகிறீர்கள். வேதமானது என்ன சொல்றது? லோக்கல்ல போய் கேளுங்க, எல்லாருக்கும் ஆசை வைகுண்டம் போகணும் அப்படின்றதுக்காக தானே சார் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஏதத்து வித்வான். அப்போ இது தெரியாதா இந்த வேதாந்தம் படிச்சவாளுக்குலாம்? தெரியுமோ இல்லையா? இல்லையா? அங்கங்க சொல்லிருக்கோம் இல்லையோ சொர்க்கலோகம் போறது ரொம்ப வசத்தின்னு. ஏதத்து வித்வானு நைத்தி கதம்னு கர்மா. இப்படி இருக்கும்போது இந்த வித்வானானவன் கதம்னு கர்மா நைத்தி, அவன் ஏன் சார் இந்த கர்மாவை ஸ்வீகாரம் பண்ணுவதில்லை? ந ஏதி அப்படின்னா ந கச்சதி ந அனுதிஷ்டதி இல்லையா? ந ஸ்வீகரோதி. ஏன் சார் இவன் அதை எடுத்துக்கொள்வதில்லை? இவன் மாத்திரம் விலட்சணமாக இருக்கான இந்த ஞானி வேதாந்தி ஆனவன் கர்மாவை அப்படி எடுத்துக்கொள்ளாமல் அதை வெறுக்கிற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறானே இல்லையா? நான் கர்மனா மத்தியதே அப்படின்னா சொல்றான். இது கர்மாவனால கர்மச்சிதான் லோகான் க்ஷீயத்தே, கர்மாவனால் சம்பாதிக்கப்பட்ட உலகம் எல்லாமே அழிந்துவிடும் அப்படின்னு இதை புரிந்து கொண்டு இவன் ஞானத்துக்கு வர வேண்டும் சொல்லக்கூடிய இந்த வித்வான்களுக்கு இது தெரியாதா? வேதங்கள் எல்லாம் சொல்லுகிறதே அப்படின்னு ஒரு பீஜத்தை போட்டார். அப்பதானே இப்ப பதில் சொல்ல வேண்டியதா ஒரு நெசசிட்டி வரும். சனசு ஜாத்தியா இருக்கு. நானும் கதம் கர்மனாம் பந்த ஹேதுத்துவம். ஏன் சார் இந்த கர்மாவை பண்ணுன்னு எல்லா வேதங்கள் சொல்லும் போது நீங்க புதுசா இருக்கு நேர நீங்க வேதாந்திகள் கர்மா பந்தத்துக்கு ஹேதுப்பா, அதை விட்டு தொலைங்கப்பா அப்படின்னு பந்தத்திலிருந்து விடுதலை அடையுங்கள், இந்த கர்மாவிலிருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்ற. இது எப்படி சார் கர்மா பந்தகமாக ஆகும் மனிதர்களுக்கு? எப்படி சார் அது பந்தகத்தை கொடுக்கும் இல்லையா? அப்படின்னு யாவத்தா யானேவ ஆகுகு இஜ்ஜையா இல்லையா? யாவத்தா எவ்வளவு காலம் இல்லையா? யானேவ எவ்வளவு காலம், ஆகுகு இஜ்ஜையா எவ்வளவு இடத்துல சொல்லிருக்கு சார். இஜ்ஜையா நல்ல காரியங்கள்லாம் பண்ணீங்களா? யஜ்யங்கள்லாம் பண்ணீர்களே ஆனால், இஷ்டி எல்லாம் பண்ணீர்களே ஆனால், எப்படிப்பட்ட இஷ்டி? ஜோதிஷ்டோமாதினா இல்லையா? அக்னிஷ்டோமம், ஜோதிஷ்டோமம் போன்ற காரியங்கள்லாம் வேதத்துல விரிவா சொல்லியிருக்கு. இதை ஃபாலோ பண்றவர்களை எல்லாம் ரொம்ப மகத்தாக சொல்லியிருக்கு. இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா தீட்சிதர்கள் சொல்லி பௌத்த கர்மா முழு வேதத்தையும் படித்து விட்டு அவர்கள் எப்பொழுதும் அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ்னா பண்ணிட்டு அவர்கள் எல்லாம் வேற
இந்த மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய இந்த என்ஜாய்மெண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஆசைப்படாம சதா சர்வ காலமும் கிராமத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருந்து இல்லையா இந்த வைதிக கர்மாக்கள் ஜோதிஷ்டமும் அக்னிஷ்டமும் முதலிய கர்மாக்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் சாது லோகான் எவ்வளவு பெரிய மகான்கள். அதுக்காக தான் சார் அவளெல்லாம் பார்த்த உடனே சில பேரை நமஸ்காரம் பண்ணு, எல்லா இடத்துலயும் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆனா தீட்சிதாளுக்கு எப்ப நீங்க பார்த்தாலும் எங்க இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணணும். அவளுக்கு ஸ்பெஷல் விதி, அவளை பார்த்தாலே புண்ணியம் இல்லையா. அவளுடைய கர்மா பண்ணிட்டு பையன் வந்தானா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும் அவளுக்கு, அப்படி எல்லாம் விதிக்க இருக்கு. அவளுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் தீட்சிதாளுக்கு கிடையாது. அமாவாசை இல்லையா, அமாவாசை இன்னைக்கு சேவ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சன்னியாசிக்கு கூட பௌர்ணமி இன்னைக்கு தான் சேவ் பண்ணோம், மிச்ச நாள்லாம் சேவ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தீட்சிதர்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு இல்லையா. தேர் அபவ் ஹியூமன் பீயிங் லெவல்ல வச்சிருக்கு, சாஸ்திரங்கள்லாம் வச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் சாதுலோகான் இல்லையா. சாதுலோகம்னா என்ன அப்படின்னா சாதுபிகி தார்மிகைகி ஆரூடான், சாதுவாக இந்த வைதிக மார்க்கத்துல இருக்கக்கூடிய இந்த தார்மிகர்களாக இந்த தர்மசாஸ்திரத்தை இந்த விடாமல் இந்த கர்மசாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அதிலிருந்து ஆரூடான், இதில் மேல் நோக்கி போனவர்கள். ஆரூடம் ரிஷபாரூடர், ரிஷபத்து மேல ஏறி காட்சி அளிக்கக்கூடாது. மயூராதிரூடகா, மயூரா மேல ஏறி காட்சி அளிக்கக்கூடியவர் அப்படின்றதான் நம்ம பாக்குறோம் இல்லையா. ஆரூடம் அப்படின்னாங்க மேல இப்படி கர்மாவனுடைய தார்மிகத்துல வசத்தியாக இருக்கக்கூடிய சிரேஷ்டராக இருக்கக்கூடியவர்கள். புண்ணியதமானு பவித்ரானு, புண்ணியதமான் பவித்திரமான இந்த மேல் லோகத்தை அடைகிறார்கள். அந்த லோகங்கள்லாம் எப்படிப்பட்ட லோகம்? சனாதனானு, சனாதனமான நித்தியம் இருக்கக்கூடிய லோகங்களாக இருக்கக்கூடிய இந்த சனாதனானு புண்ணியதமானு பவித்ரானு லோகானு இதையல்லவா அடைகிறார்கள் அவர்கள் அப்படின்னு ஆகு அப்படின்னு வேதாக ஆகு வேதங்கள்லாம் சொல்றது அப்படின்னாரு இல்லையா. தேஷாம் பிரம்மலோக பரியந்தானாம் லோகானாம், அவர்கள் இந்த லோகத்திலிருந்து மேல போய் 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 பலவிதமான லோகங்கள், இதற்கெல்லாம் சிகரம் வைத்த மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மலோகம் வரைக்கும் போகக்கூடியதான சான்ஸ் இந்த கர்மட்டர்களுக்கும் உபாசகர்களுக்கும் இருக்கு என்பது வேதத்தின் மூலமாக நாம் அறிகிறோமே. தேஷாம் பிரம்மலோக பரியந்தானாம் லோகானாம் பரார்த்தம், பிரம்மலோக பரியந்தம் இருக்கக்கூடிய இந்த பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம் மோகலோகம் தப்போலோகம் சத்தியலோகம் தான் பிரம்மலோகம்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் இல்ல அதுக்கும் மேல இருக்கக்கூடிய லோகம்னா அது விட்டுருங்க. நாம புரிய சாதாரணமா புரியுது சத்தியலோகம் தான் பிரம்மலோகம் வரைக்கும் போகக்கூடிய சான்சஸ் நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். ஓம் 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 ஜன ஓம் தபா ஓம் சத்தியம் ஓம் தத் ஓம் சத்தியம் அப்படின்னு சத்தியலோக பரியந்தம் நாம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த லோகங்கள் இது பரார்த்தம், புருஷார்த்தம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அதுல பரம புருஷார்த்தம்னா என்ன அர்த்தம், ஜேஷ்ட புருஷார்த்தம்னா என்ன அர்த்தம், சரம புருஷார்த்தம்னா என்ன அர்த்தம், மோட்சம் அப்படின்னு அர்த்தம். மோட்சம் சொல்லியிருக்கேன், கர்மாவனாலதானே உங்களுக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் இல்ல, அதனாலதானே தர்மம் தர்மமா இருக்கணும். தர்மம் அர்த்தம் காமம் இப்படி பண்ணிட்டே இருந்தா மோட்சத்தை அடைவோம். புருஷார்த்தம் அதுதானே. இப்படி பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்கும் காரணம் கர்மா தானே. இப்படி பிரம்மலோக பரியந்தானாம் லோகானாம் பரார்த்தம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், மோட்சம். பரம புருஷார்த்தத்துவம், பரம புருஷார்த்தத்துவம் இருக்கிறதுலயே வசத்தியான புருஷார்த்தம் எது, பிரம்ம மோட்சம் தான். பரம புருஷார்த்தத்துவம் வித்வான், இதை அறிந்தவர்கள், இப்படிப்பட்ட வேதத்தை படித்து வேதாந்தத்தையும் படித்த இந்த வித்வான்களுக்கு தெரியாதானே இது. அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் கதம்னு சாதனம் கர்ம நைத்தி, ஏன் சார் அவர்கள் இந்த கர்மா எனக்கூடிய சாதனத்தை கரோத்தி, ஏன் சார் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேங்க, அதை உடு சன்னியாசத்துலதான் அவனுக்கு போக்கஸ்ன்னு சொல்லுகிறார்களே, ஏன் அனுஷ்டித்தது, அவர்கள் ஏன் இதை அனுஷ்டானம் பண்ண மாட்டேன் என்கிறார்கள். எல்லாருமா சேர்ந்து அதை சொல்லி இருக்கும் பொழுது எல்லா அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதானே சார். அதை விட்டுட்டு ஒரு சாரார் வெளியில போய் வேதாந்தம் வேதாந்தம் என்று சொல்லிக் கொண்டே இருந்து இந்த கர்மாவுடைய ஃபீல்டுக்கு வராமல் இருக்கிறார்களே அப்படின்னு ஒரு அர்த்தம். கதம்னு நைத்தி அப்படின்னாக்கா, நைத்தின்னா ரெண்டு அர்த்தம். அனுஷ்டானம் பண்ண அனுதிஷ்டதி,
ஏன் இப்படி அனுஷ்டானம் பண்ணுவதில்லை, ஸ்வீகாரம் பண்ணுவதில்லைன்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, கச்சதி ஐதி அப்படின்னாக்க பிரகர்ஷேன இதஹா கதஹான்னு அர்த்தம். இதஹான கதஹான்னு ஒரு அர்த்தம். அதனாலதான பிரேதம், இங்க இருக்கக்கூடிய ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு போயிட்டாரு, கதஹா. அதனால இதுக்கு பிரகர்ஷேன கதஹா, அதனால பிரேதஹா அப்படின்னு சொல்லிட்டான். பிரகர்ஷேன இதஹா பிரேதஹா இல்லையா? அப்போ இதஹா அப்படின்னா ஐதி அப்படின்னாக்க ந கச்சதி அப்படின்ற அர்த்தம் தானே வரும்னா அப்படின்னு சொல்லலாம் இதே விஷயத்த. ஏதத்து பிரம்மலோக பர்யந்தானாம் லோகானாம் சாதனபூதம் கர்ம. இது பிரம்மலோகம் பர்யந்தம் பூலோகம் இந்த கர்மா தான் காரணம். பூலோகத்துல நீங்க சௌக்கியமா இருக்கணும்னா கூட இங்க யாகங்கள்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி சௌக்கியமாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். பையன் பசங்க எல்லாம் வியாதி வியக்க இல்லாம நன்றாக செல்வத்தோட இருந்து சம்பாதித்து அனுபவிக்க முடியும். பூலோகத்துக்கும் கர்மா ரொம்ப அவசியமா இருக்கு. பூரலோகத்துக்கும் இல்லையா? இதுக்கு மேல இருக்கக்கூடிய கந்தர்வாதி லோகங்களுக்கெல்லாம் போனோம்னாலும் பாட்டு வீட்டு எல்லாம் ஜம்முன்னு இருக்கக்கூடிய அந்த லோகத்துக்கு போனோம்னாலும் கர்மா அவசியம். அந்த கர்மாவனாலதானே கந்தர்வ லோக பிராப்தி. சரி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய சுவர்லோக பிராப்தி, ஜனலோக பிராப்தி, மகாலோக பிராப்தி எல்லாம் கர்மாவனால அடையக்கூடியது. எது பர்யந்தம்? பிரம்மலோக சத்தியலோக பர்யந்தம் கர்மாவனால அடையும். பிரம்மலோக பர்யந்தம் லோகானாம் சாதனபூதம் கர்ம. இந்த லோகங்களுக்கெல்லாம் சாதனபூதமாக இருக்கக்கூடிய கர்மா இல்லையா? இப்படிப்பட்ட கர்மா வை அறிந்த வித்வான் பிரம்ம வித்துக்கள், பிரம்மத்தை அறிந்தவர்கள். ஏன் சார் கதம் நைத்தி ந கச்சதி, ஏன் அந்த மார்க்கத்துள்ள இவர்கள் போக மாட்டேன் என்கிறார்கள்? புரியலையே அப்படின்னு சொன்னார். அப்பா பதில் சொல்றேன். ஏவம் பிருஷ்டகா பிராக பகவான். இப்படி கேட்டதை பார்ப்போதுன்னு பகவான் சனத் சுஜாத்தியர் ஆஹா இப்படி கேட்கிறாரு, இவருக்கு நன்னா புரிய வைக்க வேண்டியிருக்கு இல்லையா? வேதாந்தத்தினுடைய தத்துவத்தை புரிந்தாதான் இவருக்கு பண்ணும். அப்பா நீ எதை லோகம் லோகம்னு நினைக்கிறியோ இதெல்லாம் வேதாந்தத்துல ஷீனே புண்ணிய மத்திய லோகம் மிஷந்தின்னு சொல்றது. அப்புறம் இன்னொரு உபநிஷத்தை போனா ஷீன சவாசப்த லோகான் அப்படின்னு சொல்லி ஹீனதரம்பா இல்லையா அப்படின்னு இதை விட ஹீனதரமான லோகங்களுக்கும் அவன் கச்சதி அப்படின்னு சொல்றது. ஈசாவாசிய உபனிஷத் அனந்தாநாமதே லோகாஹா மந்தேன தமசாவிருதாஹா தே தாம்ஸ்தே பிரேத்யாவிகச்சந்தி அவித்வாம்சோ அபுதா ஜனாஹா அப்படின்னு பிருகதாரண்யக உபனிஷத் சொல்றது. ஈசாவாசிய உபனிஷத்னு சொல்றது. இதெல்லாம் அவித்யா சம்பந்தமான லோகங்கள்பா. இதற்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, அது இகைவ இங்கேயே ஜீவனேவ நீங்க அடையக்கூடியதான உங்கப்பா. இந்த லோகங்கள்லாம் உங்களுடைய கர்மாவனால சாதிக்கக்கூடிய லோகம்பா. கர்மாவனால சாதிக்கக்கூடிய லோகங்கள் எல்லாம் கிருத்தகம்பா. எதெல்லாம் கிருத்தகமாக இருக்கோ செய்யப்பட்டதாக இருக்கிறதோ அதெல்லாம் அழிவுக்கு உட்பட்டதுப்பா. கிருத்தகம் தது அனித்யம். ஆகையினால அந்த லோகத்துக்கு போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இதெல்லாம் திரும்பி பிரம்ம லோகாத் புனராவர்த்தினோ அர்ஜுன எல்லாம் திரும்பி திரும்பி வரக்கூடிய லோகங்களா இருக்குப்பா. இதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்ம ஜானம்னு ஒண்ணு, அதை தெரிஞ்சு கொண்டாதான் இந்த மிருத்துவை நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்றதுக்காக ஏவம் அவித்வான்னு பரியாதி தத்ர. இதெல்லாம் கர்மா சாதனத்தை கையாளுகிறவன் அவித்வான்கள் தான் இந்த லோகத்துக்கெல்லாம் போவார்கள். பரியாதி தத்ர அத்தா அர்த்தஜாதம் ச வதந்தி வேதாஹா. அப்படிப்பட்ட ஆசை யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு ஆசை இருக்கு, அங்க போகணும், விஷ்ணுவை பார்க்கணும், சிவனை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆசை யாருக்கு இருக்கானோ அவனுக்கு அதை விதிக்கிறது வேதமானதுப்பா. அவன் என்ன கேட்கறானோ அதுதானே நாம கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக அவனுக்கு அதுலதான் ஆசை இருக்கு. உமக்கு ஞானத்துல ஆசை இருக்கு சார், அவனுக்கு அதுலதான் ஒரு சந்தோஷம் இருக்கு. பஜனையிலதான் சந்தோஷம் இருக்கு, உபாசனையில தான் சந்தோஷம் இருக்கு, வைதிக கர்மாலதான் சந்தோஷம் இருக்கு இல்லையா? சிரௌத்த கர்மாலதான் சில பேருக்கு சந்தோஷம் இருக்கு. சில பேர்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கோலோகம் போகணும்ன்றதுதான் கோலா இருக்கு. சில பேருக்கு கைலாசம் போகணும்னு கோலா இருக்கு. சில பேருக்கு ஸ்ரீபுரத்துக்கு போய் அம்பாளை பார்க்க மாட்டோமா, எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை ஜென்மா முழுக்க அதையே நினைத்து நினைத்து உருகி ஜபம் பண்ணி அவன் ஒன்றாவது ஒரு நாள் அங்க போய் இல்லையா
அந்த சிந்தாமணி கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த அம்பாளை கண்குளிர காண வேண்டாமோ அப்படின்னு நினைச்சு பார்க்கிறார்கள். இப்படியெல்லாம் வேதங்கள் அர்த்தஜாதம் அப்படின்னா அநேக உபாயங்களை ததா அந்த உத்தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அந்த உபாயம் என்ன, அந்த பலன் என்ன, அது எல்லாவற்றையும் வைகிறது. ச ந இக யாயாதி பரம் பரமாத்மா, அவர்களுக்கெல்லாம் அங்கேயே போகணும் என்ற ஆசை இருக்கிறது. இல்ல, பரம் பரமாத்மா ஒண்ணுன்னு இருக்கு, அது இங்கேயே அடையக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அந்த மார்க்கத்தை அவர்கள் சூஸ் பண்ணுவதில்லை. அவர்கள் இது இல்லாத அமார்க்கமாக, இது இல்லாததான கர்ம உபாசனா மார்க்கத்திலேயே ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இதை அடுத்த புதன்கிழமை இன்னைக்கு பார்ப்போம். இந்த 17வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.